ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக போய் ஒரு மறைவிடத்தை ஏற்படுத்தி கொண்டு தேற்றுவதற்கு ஆள் இல்லாமல் தன்னந்தனியாய் மரியம் தண்ணீருக்கடியிலே இருந்து குழந்தையை பெற்றெடுக்கிறார். நல்லாக சொல்லுகிறான், முன்னால் இருக்கிற பேரித்தம்பழ மரத்தை பிடித்து உடுக்கு, ருதபன் ஜெனியா, ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழங்கள், ஈரப்பதத்தோடு உள்ள பேரித்தம்பழங்கள் உனக்கு விழுகும், எடுத்து சாப்பிடு என்கிறான். இது குர்ஆனிலே இருக்கிறது. நாம் இங்கே தான் வருகிறோம். கிறிஸ்துமஸ் உலகமெல்லாம் இந்த டிசம்பர் 25 குளிர்காலத்தில் கொண்டாடப்படுகிறது. குர்ஆனுடைய சில கூற்றுகளுக்கு இங்கே மாற்றத்தை பார்க்கிறோம். நாம் பேரித்தம்பழம் ஈரப்பதத்தோடு உலுக்கினால் கொட்ட வேண்டும் என்றால் கோடை காலத்தில் தான் நடக்கும். உலகத்தில் எங்கும் பேரித்தம்பழம் குளிர்காலத்திலே அப்படி கொட்டாது. இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டுதான் இஸ்லாமிய விரிவுரையாளர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் டிசம்பர் 25 பிறந்திருக்க வாய்ப்பில்லை, ஒரு குளிர்காலத்திலே அவர் பிறப்பதற்கு சாத்தியமில்லை, அது ஒரு கோடை காலத்தில் தான் நடந்திருக்க வேண்டும். காரணம், இறைவன் அங்கே ஒரு மரத்தை, பேரித்தம்பழ மரத்தை வைத்து அதன் மரங்கள் உகுக்கும் வண்ணம், விழும் வண்ணம் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அது கோடை காலமாகத்தான் இருக்க வேண்டும்.